கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். விசுவாசிக்கணும், ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு வற்றாத நீரூற்றை போல நீ இருப்ப. காரணம் என்னென்னா, நான் உன்னை திருப்தியாக்க போகிறேன். ஏன்னா மகா வறட்சியான காலங்கள், சோர்ந்து போகிற காலங்கள், மனம் உடைந்து போகிற காலங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறேன், நான் உன்னை நித்தமும் நடத்த போகிறேன். உன்னை கரம் பிடித்து நான் தினந்தோறும் நடத்த போகிறேன் மகளே. நான் உன்னை நடத்துகிறது மாத்திரமல்ல, வறட்சியான காலங்கள், இப்படிப்பட்ட ஒரு மன உளைச்ச மன கஷ்டங்கள், சோர்வுகள், இப்படிப்பட்ட ஒரு காலங்கள் வரும்போது உன் ஆத்துமாவை, அதான் உன் இருதயத்தை நான் என்ன செய்வேன்னா நினமுள்ளதாக்குவேன், திருப்தி ஆக்குவேன். மனசுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இன்றைய தினத்தில் உன் இருதயத்தை நான் என்ன செய்வேன், வேண்டியதெல்லாம் கொடுத்து உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இன்றைக்கி சோர்ந்து போய் உடம்பு கூட முடியல, சோர்ந்து போயிட்டேன், என்னால் எதையுமே செஞ்சுக்க முடியல, மன உளைச்சலாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கி ஒரு திருப்தியான ஒரு ஆகாரமாக இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலவே இருப்பீங்க. எல்லாருக்கும் கொடுக்குறவங்களா இன்றைக்கு மாற்ற போகிறார். உங்கள் கரம் ஆசீர்வதிக்கப்பட போகுது, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி அவருடைய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க போகுது. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.